கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் துன்பமோ துயரமோ வேதனையோ வரும். ஆனால் ஒரு தீர்மானம், அது எது வந்தாலும் உண்மை விட்டு பிரித்து பாருகிறேன். உயிர் உள்ள வரைக்கும் எசப்பா நான் உன்னதான் நேசிப்பேன் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னால் அது ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு மாறிடும். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம்.
பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரம் ஏற்படுகிறோம். ஆண்டவரே, இப்போதும் கூட நீ எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம். அப்படித்தான் வாக்கு பண்ணியிருக்கு. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணிய தேவன் வாக்கு மாறாமல் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம். நீ எங்கள் மத்தியில் வந்திருப்பதை நாங்கள் உணர்முடியாக உணர்வுகளை எதிர்த்து தருமையாக இருக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த 40ஆம் வேத ஆட்சியிலே நாம் ஒரே ஒரு வசனத்தை கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு மலைமேல் அந்நாட்களில் அவர் ஒரு மலையிலே ஏறி நாம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். அதே போல நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம். மலைமேல் ஏற வேண்டிய அவசியம் இல்லை, முடிந்தவர்கள் ஏறலாம். ஆனால் ஆண்டவர் மலைமேல் ஏறி ஜெபித்தார், வனாந்தரமான இடத்தில் போய் ஜெபித்தார், கெத்செமனே தோட்டத்திலும் ஜெபித்தார், சீலை தொங்கிக் கொண்டும் ஜெபித்தார். அதனால ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க முடியாத கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள்ளே நுழைந்து கதவை பூட்டி நான் கர்த்தரோடு ஜெபிக்க வேண்டும் அப்படியே சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்தும் ஜெபிக்க முடியாது கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் நாம் எங்கிருந்தும் ஜெபிக்கலாம். ஜெபிப்பது முக்கியம், மலைமேல் ஏறுவது முக்கியம் அல்ல. ஜெபிப்பது என்றால் தேவனோடு நம் நேரத்தை செலவிடுவது, வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும், கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும், அவர் சத்தத்தை நாம் கேட்க வேண்டும், நாம் கர்த்தரோடு பேச வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், அது நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அது ஏதோ ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நாள் முழுவதும் நாம் ஆண்டவரை அங்கே தேவ சமூகத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு மோசேயை தெரிந்து கொண்டு மோசேயை பார்வோனிடத்திலே அனுப்பினார். எகிப்தின் ராஜா அவனிடத்திலே சொல்ல வேண்டிய 3 காரியங்கள். தேவன் சில ஜனங்களுக்கு சொன்னது, விடுதலை ஆக்கி பாலும் தேர் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன், அதுதான். ஆனால் பார்வோனிடத்தில் சொல்ல வேண்டியது 3 காரியங்கள். என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காக அங்கே அனுப்பிவிட வேண்டும், என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார். 2வது, எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்ல சொன்னார். 3வது, எனக்கு பலியிடும்படியாக என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும். பாலும் தேர் ஓடுகிற தேசத்துக்கு போவதற்கு முன்பாக வனாந்திரத்திலே அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், பண்டிகை கொண்டாட வேண்டும், பலியிட வேண்டும். அதெல்லாம் போய் சேர்ந்த பிறகு பாலும் தேர் ஓடுகிற தேசத்தில் சேர்ந்த பிறகு அப்படியே விட்டுக் கொடுப்பதல்ல, அங்கேயும் அதே காரியங்களை 3 காரியங்களை செய்ய வேண்டும். இப்போது நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தது தேவனை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற
அதை குறித்து நாம் தியானித்தோம். ஆராதிப்பது என்று சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 2 மணி நேரம் அங்கே ஆராதிப்பதல்ல. அதுவும் அவசியம். ஆனால் நம்முடைய நாள் முழுவதும் வாழ்நாளெல்லாம் இடைவிடாமல் தானியேலை போல இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் வேதத்தை தியானிக்க வேண்டும். அது எப்போதும் கர்த்தரோடு எப்போதும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆராதனை ஆராதனை என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? பாட்டுதான் ஆராதனை, அதுதான் வர்ஷிப் என்று சொல்கிறார். ஆனால் வர்ஷிப் என்று சொல்லுது ஆராதனை துவக்கம் முதல் முடிவு. ஜபம், வேத வாசிப்பு, சாட்சி, பிரசங்கம், ஒப்பு கொடுக்க வைப்பது, காணிக்க கொடுப்பது, ஆகிய ஜபம் இதுதான் சேர்ந்துதான் ஆராதனை. வெறும் பாட்டு பாடல் அந்த நேரம் மட்டும் வர்ஷிப் அல்ல. வர்ஷிப் என்றால் முழுவதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும், நம் நாள் முழுவதும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜனங்களை மக்கள் என்ன செய்கிறார்கள்? வர்ஷிப் என்று சொல்லி மக்களை பாட வைத்து, ஆட வைத்து, அங்கே துள்ளி குதிக்க வைத்து, கீழே விட வைத்து, எல்லாம் அங்கே பேண்டு அங்கே பாட்டு பாடும்போது பாஸ்டர் காட்டுறார், வேகமாட்டி சொல்லி இப்படி மக்களை ஆட வைத்து அதுக்கு பிறகு டயர் ஆயிட்டார். அதுக்கு பிறகு பிரசங்கத்தை எங்க கவனிப்பாங்க? பிரசங்கம் என்ற தூங்குகிறார்கள். நான் பார்த்தது தான் சொல்லுகிறேன். ஏதோ ஒரு சபைகளிலே நான் பார்த்திருக்கிறேன், நடந்தது தான் நான் சொல்லுகிறேன். ஆட வைத்து, துள்ள வைத்து, குதிக்க வைத்து, பாட வைத்து, அங்கே எந்த மக்களை ஒரு வழி, அதுதான் அதிகமாக அதிக நேரம் அது வர்ஷிப் என்று சொல்லி மக்களை ஆட வைத்து அப்படி பண்ணி அதுல அவர்கள் தயாராகிறார். பிரசங்க ஆரம்பித்ததும் ஆரம்பிச்ச உடனே காண முடியலாம், தூங்குகிறார். அதல்ல ஆராதனை என்றால் தேவனோடு கூட உறவு வைத்திருப்பது, தேவனோடு கூட ஐக்கியம், உறவு, அவருக்கு தேவனுக்கு நமக்கு உள்ள ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், அங்கே 5ஆம் யாத்திராகம் 5ஆம் அதிகாரம் பின்பு 1ஆம் வசனம், பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். இப்படி ஆராதனையில எது முக்கியமோ எது முக்கியத்தை கொடுக்காததுக்கு இதுல அங்கே முக்கியம் இல்லாத எல்லாம் முக்கியம்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அது அதுதான் அதிக முக்கியம். பரிசுத்தம் அலங்காரத்துடனே இதை விட்டுறான். இதுதான் முக்கியம். நீ ஆடியோ பாடியோ குதிக்கிறியோ அதெல்லாம் இல்லை, நம்ம பரவாயில்ல. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் அவரை ஆராதிக்கவே முடியாது, ஆராதிக்கவே கூடாது. தேவன் அதில் பிரியப்படவே மாட்டார். பரிசுத்தம் இல்லாமல் எதை செய்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். நீ கொடுக்கிற காணிக்கை கூட வேண்டாம் என்று சொல்கிறார். அருவருப்போடு நீ கொடுக்க சென்று பலிகள் காணிக்கை எனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எவ்வளவு காணிக்கை கொடுத்தால் நான் அதுதான் எங்கேயோ சொல்வது. நம்ம சபையில் மட்டும் தான் சொல்கிறேன், அங்கே எங்க போனாலும் நான் தான் சொல்கிறேன். இங்கேயும் பாவத்தை விட மனம் இல்லை என்றால் நீ காணிக்கை கொடுக்காதே. நான் அதான் சொல்றேன். அப்படி வேற யாராவது சொல்றாங்கன்னா எனக்கு தெரியல.
பாவத்தை விட உனக்கு இஷ்டமில்லை என்றால், பாவத்தை விட்டுவிட உனக்கு மனமில்லை என்றால், நீ காணிக்கை கொடுக்காதே. ஏனென்றால் அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தர் அங்கீகரிக்காத காணிக்கை எனக்கு எதுக்கு, நமக்கு எதுக்கு, இந்த சபைக்கு எதுக்கு? கர்த்தர் அங்கீகரிக்காத காணிக்கை கர்த்தருக்கு தேவையில்லை, ஆலயத்துக்கு தேவையில்லை, அது எனக்கும் தேவையில்லை. நான் இங்க மட்டும் அது சொல்வதில்லை, அமெரிக்காவில் போட்டு இதுதான் சொல்லுகிறேன். துணிகரான பாவத்தை வாழ்ந்து கொண்டு பாவத்தை விட உனக்கு இஷ்டமில்லை என்றால், மனமில்லை என்றால், தயவுசெய்து don't please give me any offering. வேண்டாம், காணிக்க வேண்டாம், நீங்க எடுத்துக்கொண்டு போங்க. அது கர்த்தருக்கு அதை கொடுக்க வேண்டாம். உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சேர்த்து வைத்துக் கொள்ள இங்கே தேவையில்லை என்று சொல்லுங்க. எங்கேயுமே நான் சொல்லுவேன். ஆகையினால நான் சொல்லிவிடுவேன், நான் பணத்துக்காக ஊழியம் செய்வது. ஊழியத்துக்கு பணம் தேவை, அதனாலே பணம் வாங்குகிறேன். ஆனால் பணத்துக்காக ஊழியம், நான் மக்களை அங்கே பணத்தை வாங்குவதற்காக தந்திரமாக பக்குவமாக பேசி அது அப்படி செய்வது எனக்கு இஷ்டமே கிடையாது. அது எனக்கு பிரியமே இல்லை. பணத்தின் மேலே எனக்கு ஆசையும் இல்லை. ஏனென்றால் எங்க அப்பா சின்ன வயசிலிருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது, அது இப்பொழுது நான் அதை அனுபவிக்கிறேன், அதை செய்து கொண்டு வருகிறேன். எங்க அப்பா சொன்னதாலும் நாங்கள் இந்துக்களாக இருக்கும் போதே, நான் எங்க அப்பா நாங்கெல்லாம் இந்துக்களாக இருக்கும் போதே எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, அப்பா பணக்காரனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படாதே, பக்தி ஆகணும்னு ஆசைப்படு. பணக்காரனாக ஆக வேண்டும் என்று விரும்பாதே, ஆசைப்படாதே என்று என் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு நான் செய்கிறேன். பணத்துக்காக நான் எதையும் செய்வதில்லை. ஆகையினாலே கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். முதல் நோக்கம், தேவன் நம்மை ஏன் ரட்சித்தார்? தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவன் நம்மை எதற்காக ரட்சித்தார்? கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட முடியாது. பண்டிகை இதையும் பிசாசு எல்லாத்தையும் நுழைந்து விடுகிறான். ஆராதனையும் நுழைந்து விடுகிறான், பண்டிகையும் நுழைந்து விடுகிறான். பண்டிகை என்றால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? குடித்து வெறித்து ஆட்டம் போடுவதுதான் பண்டிகை என்று நினைக்கிறார்கள். பண்டிகை நாட்களுக்கு அதிகமாக குடிக்கிறார்கள், அதுதான் பண்டிகை என்று நினைக்கிறார்கள். புசிக்கலாம், நன்றாக சாப்பிடுங்க, நன்றாக செய்து சாப்பிடுங்க, அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் குடித்து வெறித்து துர்மார்க்கமாக சீர்த்து அங்கே ஆட்டம் போடுவது அதல்ல பண்டிகை கொண்டாடுவது. பண்டிகை கொண்டாடுவது உங்கள் வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தவராக சந்தோஷப்படுவது, அதுதான் பண்டிகை. கர்த்தர் வாழ்க்கையில நாம் எப்படி நாம் பண்டிகை கொண்டாட வேண்டும்? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எனக்கு நீங்கள் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் இயேசு நமக்கு வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லவில்லை. கொண்டாட வேண்டும் என்று சொல்லாவிட்டாலும் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னா என்ன? கிறிஸ்துமஸ், இயேசு பிறந்ததை நினைவு கூற வேண்டும். இயேசு பாடப்பட்டவர்கள் நினைவு கூற வேண்டும். குட் ஃப்ரைடே அதை நினைவு கூற வேண்டும். ஈஸ்டர், இயேசு அதை உயிர்த்ததை நினைவு கூற வேண்டும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பாடுகள் அதெல்லாம் நினைவு கூற வேண்டும். எல்லாத்தையும் நினைவு கூற வேண்டும். அதுதான் பண்டிகை, அதுதான் ஆராதனை. நினைவு கூற வேண்டும், நினைவு கூர்ந்து சந்தோஷப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே என்னை ரட்சித்தார், என் பாவங்களெல்லாம் மன்னித்தார், என்னை பாவங்களில் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். இயேசுவை இறுதித்து வந்துவிட்டார்,
சென்றேன். இப்படிப்பட்ட சந்தோஷப்படுவதுதான் பண்டிகை கொண்டாடுவது. ஆகவே இந்த அனுபவம் இல்லாமல் சும்மா குடித்து வைத்து ஆட்டம் போடுவது அதல்ல பண்டிகை. அங்கே பழைய பாட்டிலே இந்த பண்டிகைகளை குறித்து அந்த பண்டிகை கொண்டாடுவது சொன்னால் யூதர்களுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் 7 விதமான பண்டிகைகளை கொண்டாடும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். லேவியராகமம் 23வது அதிகாரம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் வாசியுங்கள். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. 5ஆம் வசனம் வாசிக்க. முதலாம் மாதம் 14ஆம் தேதி நேரமாக வேலையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை. போதும். அங்கே பஸ்கா முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை 6ஆம் வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 2வது பண்டிகை. 3வது பண்டிகை 10வது வசனத்தை வாசியுங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதை வெள்ளமே அழிக்கும் போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர. முதல் பலன்களின் பண்டிகை. பிறகு 4ஆம் பண்டிகை 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதுதான் 50வது நாள் கொண்டாடுகிற பெந்தெகோஸ்தே பண்டிகை. 5வது பண்டிகை 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற இது எக்கால பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. 6வது பண்டிகை 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு மாவடிப்பு செய்யும் நாளும் சபையோடு பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். பாவ நிவர்த்தி பலி என்று சொல்லப்படுகிறது. 7வது பண்டிகை 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகைகளாய் இருப்பதாக. கூடார பண்டிகை இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஆசரிக்கும்படியாக 7 பண்டிகைகளை கர்த்தர் வைத்திருந்தார். 7 பண்டிகைகளும் கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. கிறிஸ்துவை இதிலிருந்து நாம் விலகிக் கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அதெல்லாம் வெளிப்படுத்துகிறது. முதலாவது பண்டிகை இன்றைக்கு நாம் தியானிக்க போவது அது பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்றால் பஸ்கா அது இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில் அதுக்கு பாஸ் ஓவர். பஸ்கா தமிழில் பஸ்கா, ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர். பஸ்கா என்றால் என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல சொன்னா நமக்கு நல்லா புரியும். பாஸ் ஓவர். பஸ்கா என்றால் பாஸ் ஓவர், கடந்து செல்வது. தமிழ் நமக்கு புரியல, பஸ்கா என்றால் புரியல. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, பாஸ் ஓவர், கடந்து செல்வது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக பார்வோன் விடுதலையாக்க மாட்டேன் என்று தன் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருந்ததினாலே 10 வாதைகளை அவருக்குள்ளே எகிப்தியருக்குள்ளே அனுப்பினார். அதிலே 10வது வாதை, அங்கே
எகிப்திலுடைய எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணக்கூடிய ஒரு வாதை. பார்வோன் ராஜாவுடைய தலைச்சன் பிள்ளைகளிலிருந்து எகிப்திற்கு எல்லாருடைய தலைச்சன் பிள்ளைகளையும் அந்த ஒரே நாளில் நடுராத்திரி ஒரே கூக்கல், ஜனங்கள் ஒரே கூக்கல். ஒரு வீட்டில் சாவு வந்தாலே ஜனங்கள் எப்படி கத்துகிறார்கள், எப்படி சத்தம் போடுகிறார்கள், எப்படி அழுகிறார்கள், கதறுகிறார்கள் ஒரு வீட்டில். ஆனால் அந்த நாடு முழுவதும், எகிப்து தேசம் முழுவதும் எல்லாருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் மறித்து விட்டதினாலே ஏராளமான பூக்கள் சத்தம் போடுகிறார்கள். அது அந்த நாளில் தான் அவர்களுக்கு எகிப்தியருக்குள்ளே கூச்சல். அந்த நேரம் பார்த்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நடுராத்திரியில் ராத்திரியோடு ராத்திரியாக அவரை விடுதலை பண்ணினார். எல்லாருடைய வீட்டிலும், எல்லாருடைய எகிப்திய வீட்டிலும் சங்கார தூதன் வந்து எல்லாருடைய ஆண் பிள்ளைகளையும் தலைப்பிள்ளை எல்லா தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம் பண்ணினான். எப்படி? அங்கே கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த சங்கார தூதனுக்கு தப்பித்துக் கொள்வதற்காக கர்த்தர் கற்பித்தது என்ன? ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதில் ரத்தத்தை எடுத்து வீட்டின் வாசல் கால்களிலே நிலைக்காலிலே பூசி வைக்க வேண்டும். அந்த மாம்சத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டி மாம்சத்தை புசிக்க வேண்டும். இந்த ரத்தத்தை பூசி வைக்க வேண்டும். அப்பொழுது சங்காரத்துடன் எல்லார் வீட்டுக்கும் வருவான். எல்லார் வீட்டுக்கு வரும்போது யார் யார் வீட்டிலே ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ, இது தேவனுடைய பிள்ளைகள் வீடு, ரத்தம் பூசி இருக்கிறது. இந்த ரத்தத்தை பார்த்து அவன் கடந்து சென்று விட்டான். இதுதான் பாஸ்ஓவர். ரத்தத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். மற்ற எகிப்திய வீட்டிலே ரத்தம் இல்லாததினாலே எல்லாரும் எகிப்திய வீட்டிலும் சென்று சங்காரத்துடன் அவர்களை வெட்டி போட்டான், சங்காரம் பண்ணினான். ஆகிய பூக்கள் அந்த நேரம் பார்த்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அங்கே இந்த நாளை கர்த்தர் நினைவு கூற சொன்னார், பண்டிகை கொண்டாட சொன்னார். இன்றைக்கும் அந்த பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். பண்டிகை ஏன் கொண்டாட சொன்னார்? அதை நினைவு கூற வேண்டும். கர்த்தர் செய்ததை நினைவு கூற வேண்டும். பண்டிகை கொண்டாடவில்லை என்றால் மறந்து விடுவோம். அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால்தான் அது நமக்கு ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கும். பண்டிகையை கொண்டாடவில்லை என்றால் நாம் அதை மறந்தே போய்விடுவோம். அதனால கர்த்தர் பண்டிகை கொண்டாட சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே பண்டிகை கொண்டாடுதல் என்ற வார்த்தை இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பண்டிகை கொண்டாடுதல் என்ற வார்த்தை இல்லாவிட்டாலும் அங்கே நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறுங்கள். பண்டிகை கொண்டாடுங்கள் என்று இன்னும் இருக்கிறது. அது ஆண்டவரை நினைவு கூறுவதுதான், கர்த்தரை நினைவு கூறுவதுதான். ஆனால் பஸ்கா பண்டிகை அதை எதை நினைவு கொடுத்துகிறது? கர்த்தர் என்னை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்? அவருடைய ரத்தத்தினாலே. இயேசு எனக்காக பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், காயப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது உயிரோடு இருந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இதை நினைவு கூற வேண்டும். இதை நினைவு கூறவில்லை என்றால் நாம் மறந்து விடுவோம். என்னை நினைவு கூறுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆகையால நாம் இந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை இப்படிப்பட்ட இயேசு ரத்தம் என்னை ரட்சித்தது. இல்லாவிட்டால் மற்ற மக்களை போல நானும் அழிந்து போயிருப்பேன், நரகத்தின் மகனாக போயிருப்பேன். ஆனால் இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவம் மன்னித்தார், என்னை பாவம் விடுதலை செய்தார். இன்றைக்கும் என்னை பரிசுத்தமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்.
இதை நாம் நினைவு கூற வேண்டும். இதுதான் பஸ்கா பண்டிகை. பழைய ஏற்பாட்டிலே அதெல்லாம் ஆண்டவர் மக்களுக்கு கொண்டாட சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு நமக்கு நிறைவு கூறும்படியாக சொன்னார். அதனால் இந்த நாட்களிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், இவைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால அங்கே குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் இல்லை, தினமும் கிறிஸ்துமஸ், தினமும் குட் ஃப்ரைடே, தினமும் ஈஸ்டர். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நாள் முடித்து விடுவதல்ல, ஒரு நாளிலும் செய்ய வேண்டும், கொண்டாட வேண்டும். அதோடு நிறுத்தி விடாமல் எந்நாளும் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் இடைவிடாமல் ஆராதனை செய்ய வேண்டும், இடைவிடாமல் பண்டிகை கொண்டாட வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதனால சந்தோஷமா இருப்பதுதான் பண்டிகை. பண்டிகையிலே அந்த சந்தோஷமா இருப்பது சொல்லி குடிக்கிறது இல்லை, குடித்து வெறித்து ஆடுவதல்ல சந்தோஷமாக இருப்பது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்கு சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அதான் எப்பொழுதும் பண்டிகை கொண்டாடுங்கள். கர்த்தரின் வாழ்க்கை செய்ததை நினைத்து 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 அவரை நினைவு கூர்ந்து நாம் சந்தோஷமாக இருப்பது, அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குகிறது எனக்கு தெரியவில்லை. கர்த்தர் என்னை ரட்சித்த போது அது சொல்றேன், புதிச்சேன், என்னால் அந்த சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை. அதுதான் பண்டிகை கொண்டாடுவது. அங்கே கொண்டாட்டம், ஒரே கொண்டாட்டம் என் வாழ்க்கை. ஆகையால இதுக்கு இன்னைக்கும் நான் அதை அடிக்கடி எப்பொழுதும் நினைத்து நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன், துதித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகிய நான் தேவ சமூகத்தில் நாம் பஸ்கா பண்டிகை சில ஜனங்கள் கொண்டாடுவது போல் நான் கொண்டாடுவதில்லை. சிலரை நான் கர்த்தரை என்னை நினைவு கூற வேண்டும், இயேசுவை நினைவு கூற வேண்டும். எனக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டாரே, எனக்காக வேதனைப்பட்டாரே, எனக்காக பாடுபட்டாரே, எனக்காக ரத்த சிந்தினாரே, எனக்காக மறித்தாரே, அடக்கம் பண்ணப்பட்டாரே, உயிர்த்தெழுந்தார். இது எல்லாவற்றையும் நினைவு கூற வேண்டும். இதெல்லாம் நினைவு கூறும்போதுதான் நாம் தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டே இருக்க முடியும். நீ இதை நினைவு கூறாவிட்டால் நீ மறந்து விடுவாய். நீ மறந்து விட்டால் பாவத்தில் போய் விடுவாய், பாவம் செய்வாய். ஆகினாலே நாம் தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக பண்டிகை கொண்டாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கட்டளை மொழி கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோம். உங்களில் யாராவது 3 பேர் நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கேட்ட சத்தியத்தை நினைவுபடுத்தி நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக யாராவது 3 பேர் சுருக்கமாக நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவோம்.